வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜை இப்போ 9வது முறையாக எங்கே நடக்க போகுது தெரியுங்களா? வள்ளிமலையில் தாங்க நடக்க போகுது. ஆமாங்க, அதுக்காக வேண்டி தான் நானும் ரெடி ஆகிட்டேன். நம்ம இன்றே போயிட்டு நம்ம சச்சிதானந்த சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுனால இன்றைக்கே வந்து கிளம்பியாச்சுங்க. நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் வேல்மாறல் பூஜையானது காலை 10 மணிக்குள்ள பூஜையானது நடைபெறும். கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க அப்படின்றத அன்போடு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2 நாளைக்கு வந்து வீடியோ பதிவு வராது. ஆனால் கந்தபுராணம் பகுதியில் 3ஆம் பாகத்தில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏன்னா பதில் சொன்னவங்களை மட்டும் நான் இப்போ தேர்ந்தெடுத்து சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பதிவும் இல்லாமல் இருக்கிறதுனால ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பகுதியில் நாம 4 பேரை தேர்ந்தெடுக்க போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நான் சொன்னது போல தான் 2ஆம் பகுதியில் நான் வின் பண்ணவங்கன்னு சொல்லியிருந்தாலே அவங்க 2 பேர் மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஒருத்தவங்க வரவே இல்லை. ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முறை குழுக்கள் முறையில் வந்து நம்ம 4 பேர் எடுக்க போகிறோம். இப்போ நான் 11 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 11 பேர் யாருன்னு பார்ப்போமா? லாவண்யா சங்கரன்கோவில், தமிழ்ச்செல்வி சுரேஷ் நாமக்கல் மாவட்டம், லக்ஷ்மி பெரம்பூர், நந்தினி சரவணன் ஆவடி, கீதா ஸ்ரீனிவாசன் தனலட்சுமி தூத்துக்குடி, தேன்மொழி சதீஷ்குமார் ஈரோடு, மேகலா வெங்கட், ரேணுகா ஞானசக்திவேல் ஈரோடு, சுஜாதா கன்னியாகுமரி, கவிதா குமார். இந்த 11 பேர்லேருந்து இப்போ 4 பேரை தேர்ந்தெடுத்து இருப்போம். முதல் தேன்மொழி ஈரோடு, லாவண்யா சங்கரன் கோவில், ரேணுகா ஞானசக்திவேல் ஈரோடு, இன்னும் ஒருத்தர் கீதா சீனிவாசன். ரொம்ப சந்தோஷம். இவங்க நான் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றி போகிறவர்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ இந்த வேல்மாறல் பூஜையில் இவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து மனமுருக வேண்டிட்டு வரேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த வேல்மாறல் பூஜை வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க. முருகாசரணம்.